அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்ற கேள்வி 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் ஊகங்களையும் கிளப்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் தீவிரமாக சூடுபிடித்துள்ள நிலையில், தங்கமணியின் சாத்தியமான கட்சி மாற்றம் போன்ற இந்த ஊகங்கள் கட்சிகளின் எதிர்கால உத்திகளுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. 2016 முதல் அதிமுக சந்தித்து வரும் தொடர் தேர்தல் தோல்விகள், குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பெரும் பின்னடைவு மற்றும் 2019 மக்களவைத் தேர்தல்களில் கிடைத்த குறைந்த வாக்கு பங்கு கட்சியின் அரசியல் நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. கட்சியின் உள்ளார்ந்த உட்கட்சி தலைமை போராட்டங்கள், பல்வேறு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல்கள் ஆகியவையும் அதிமுகவின் தற்போதைய பலவீனத்திற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. செப்டம்பர் 2023 இல் பாஜகவுடனான அதிமுகவின் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக முறிந்தது. இருப்பினும் 2026 தேர்தல்களை நோக்கிய எதிர்கால கூட்டணி குறித்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக அரசியல் தகவல் வட்டங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி, கட்சி மாற்றம் குறித்து முந்தைய ஊகங்களையும் திட்டங்களையும் தெளிவாக மறுத்து தனது விசுவாசத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். பிரபல நடிகர் விஜய் பிப்ரவரி 2024 இல் தமிழக வெற்றிக் கழகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றிகரமாக போட்டியிடுவதே இலக்கு என அறிவித்துள்ளார். அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் என்பவற்றால் ஈர்க்கப்பட்ட இடதுசாரி சித்தாந்தத்தை டிவிகே தனது மையக் கொள்கையாக முன்வைத்து தமிழக சமூகத்தின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதாக கூறுகிறது. விஜயின் ரசிகர் மன்றங்களின் விரிவான மற்றும் நன்கு ஊடுருவிய வலையமைப்பு டிவிகே கட்சியின் அடிமட்ட அமைப்பிற்கு வலுவான ஆதரவையும் அமைப்பு சார்ந்த வளர்ச்சியையும் சேர்க்கிறது. வேகமெடுத்த எழுச்சி, ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக ஆகிய இரு கட்சிகளிலிருந்தும் கணிசமான வாக்குகளை பிரித்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய மற்றும் செல்வாக்கு மிக்க சக்தியாக உருவெடுக்கும் என அரசியல் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த வாக்கு பிரிப்பு 2026 தேர்தல்களில் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கும் சாத்தியக்கூறுகளையும் புதிய அரசியல் சூழல்களையும் உருவாக்குகிறது. ஆளும் திமுக கட்சி நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சியால் தனது ஆட்சி நிலை அச்சுறுத்தப்படுவதாக நடிகர் விஜய் தெளிவாக குற்றம் சாட்டியுள்ளார். தங்கமணியின் சாத்தியமான கட்சி தாவல் அரசியல் நம்பகத்தன்மையை கணிசமாக வலுப்படுத்துவதோடு ஏற்கனவே பலவீனமடைந்துள்ள அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தும் என்று பகுப்பாய்வு நிபுணர்கள் கருதுகின்றனர். இதன் விளைவாக 2026 சட்டமன்ற தேர்தல்களில் திமுக, அதிமுக, டிவிகே ஆகிய மும்முனை போட்டிக்கு வலுவான வாய்ப்புள்ளதாக ஒட்டுமொத்த தமிழக அரசியல் சூழல் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஆளும் திமுக கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் நம்பிக்கையுடன் இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை, டிவிகே போன்ற புதிய கட்சிகளின் சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் தனது செல்வாக்கை கணிசமாக அதிகரிக்கும் நோக்கில் பாஜக கூட்டணி வியூகங்களை தீவிரமாக வகுத்து பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் மற்றும் தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்தின் தொடர்ச்சியான முக்கியத்துவம் தற்போதைய தமிழக அரசியல் விவாதத்தை வடிவமைக்கும் மிக முக்கியமான காரணிகளாக திகழ்கின்றன. தங்கமணியின் சாத்தியமான கட்சி தாவல் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி 2026 தேர்தல்களின் விளைவுகளை மாற்றிவிடுமா என்பதை அரசியல் களம் முழுவதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலையாக உள்ளது.